الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாரம் வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய வகுப்பிலே நாம் இந்த ஹிஜ்ரி வருடம் 1448 ஆண்டின் தலைப்பாக வல் ஆஹிரத்து கைரும் வ அபகா, மறுமையின் வெற்றியே உண்மை வெற்றி என்ற அந்த கணைப்பொருளிலே மறுமை பற்றிய குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்களையும், அடுத்ததாக வெற்றியின் வழி ஏகத்துவம் எனும் தலைப்பிலே சில விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே கிதாபு தௌஹீத் என்ற புத்தகத்தின் ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த ஏகத்துவம் பற்றிய புத்தகத்துக்கு விளக்க உரையாக பல புத்தகங்களை நாம் கூறினோம். அல் கவுலுல் முஃபீத், இது ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் அவர்களுக்குரியது. ஃபத்ஹுல் மஜீத், இது ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹசன் ஆலு ஷேக் அவர்களுக்குரியது. அல் கவுலு சதீத், ஷேக் அப்துல் ரஹ்மான் பின் நாசிர் அஸ்ஸாதி அவர்களுக்குரியது. அதாவது இந்த ஏகத்துவம் என்ற புத்தகத்துக்கு விளக்க உரையாகத்தான் இவர்கள் குர்ஆன் ஹதீஸை மையப்படுத்தி விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நமது வகுப்பு நாம் ஏற்கனவே கூறியது போன்று ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் அவர்களுடைய விரிவுரையை மையமாக வைத்துத்தான் நமது பாடம் அமையும் என்பதை ஒருமுறை நினைவூட்டிக் கொண்டு, இந்த வெற்றியின் வழி ஏகத்துவம், ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து அவனுடைய இறுதி இலக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்றால் அவனிடத்திலே ஏகத்துவம் என்பது இன்றியமையாதது என்பதை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அது எல்லா விடயத்திலும் அவன் எத்துணை உயர்வான அடைவுகளை அடைந்தாலும் ஒருவன் இருக்கிறான், அதன் மூலமாகத்தான் நான் இந்த அடைவுகளை அடைந்து கொண்டேன் என்ற ஒரு விளக்கத்தை ஏகத்துவம் இருந்தால் அவனுக்கு கொடுக்கும். ஒருபோதும் அவன் தடம் புரள மாட்டான், எல்லை மீற மாட்டான், மமதை கொள்ள மாட்டான். எனவே அந்த ஏகத்துவம் அவனை எல்லா கட்டங்களிலும் பாதுகாக்கும். அவன் செல்வந்தனாகலாம், அறிவாளியாகலாம், ஆட்சி அதிகாரங்களை பெறலாம், எது வந்தாலும் அவனை வெற்றிக்குரிய ஒரு பாதையில இட்டு செல்லக்கூடிய விடயம்தான் என்ன? ஏகத்துவம். ஒருவன் இருக்கிறான், அவன் மூலமாகத்தான் அனைத்தும் இயங்குகிறது என்ற அந்த ஆழமான அந்த ஈமான் அடிமனதிலே பதியப்படும் என்றால் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் தோல்வி அடைய மாட்டான். வெற்றி என்பது நிச்சயம் என்பதைத்தான் இது கூறுகிறது. அந்த வகையிலே நாம் கடந்த வகையிலே தௌஹீத் 3 வகை என்று பார்த்தோம். தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத். இது அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் எப்பவும் இருக்கணும். ஏன்னா இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 60 சொச்சத்துக்கு மேற்பட்ட தலைப்புகளுக்கு இந்த பாடங்கள் அமைய இருக்கிறது. அது குர்ஆனும் ஹதீஸுடைய விளக்கங்களுமாகத்தான் இருக்க போகிறது. எனவே அனைத்தும் இந்த 3ஐயும் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். எனவே இந்த 3ம் நமக்கு அறிந்திருந்தால்தான் அந்த விடயங்கள் கூறப்படும் போது இது எதனால் நான் இதனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏன் இதை மறக்கிறேன், இது இதற்கு முரண்படுகிறது என்ற விளக்கம் நமக்கு தெரியும். அதாவது தௌஹீது ருபூபிய்யா, படைத்து பரிபாலித்தல், அதாவது அல்லாஹ்வுடைய செயல்களை அவனுக்கே ஒருமைப்படுத்துதல். இது தெரியுமாக இருந்தால் எப்போது அவனுடைய செயல்களை வேறு யாருக்கும் பங்கீடு செய்யப்படுகின்ற போதும் இது கூடாது, இது தவறு என்று சொல்லுவோம். தெரிந்தால் தானே சொல்லலாம். அதனால இதை நாம் என்ன செஞ்சுக்கணும்? அடிப்படையில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். தௌஹீது ருபூபிய்யா என்ன? அல்லாஹ் ஒருமைப்படுத்துதல் மூலமாக அல்லாஹ் அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அழகிய பண்புகள் இருக்கிறது. அதில் யாரும் சமரசம் செய்யவோ பங்கு கொள்ளவோ முடியாது என்பதை நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்து விட்டு, முதலாவது தௌஹீது ருபூபிய்யா என்றால் படைத்தவன், படைக்கக்கூடியவன்,
அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற விடயத்தை பார்த்தோம். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, அதாவது ஆட்சி அதிகாரமும் படைப்பும் உனக்கே உரியது என்ற அந்த திருக்குர்ஆன் வசனத்தை நாம் உதாரணமாக கூறினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எழுவாய் பயனிலை அந்த விடயத்திலே நாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய விடயம் எழுவாய் பயனிலை. உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லுங்க. எழுவாய் பயனிலைக்கு ஒரு உதாரணம் எப்படி? அவன் பயணித்தான் அல்லது அவன் உண்டான், அப்படித்தானே? அதாவது ஒரு செயல் முடிவுற்றதுதான் பயனிலையாக இருக்கு, பயன்படக்கூடிய ஒரு நிலை. ஆனா இங்க வந்து அல்லாஹ் தஆலா அதை முற்படுத்தி கூறுகிறான். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, அதாவது அவனுக்குத்தான் உரியது படைப்பித்தலும் படைத்து பரிபாலித்தலும் அரசாட்சி. அப்படின்னா வேற யாருக்கும் முடியாது என்பதை அல்லாஹ் ஒரு வட்டம் விடுகிறான். யாருக்கும் பங்கீடு கிடையாது, சமரசம் கிடையாது என்பதை நாம் கடந்த வகுப்பிலே சொன்னோம். இதே சூரா அல்-அராஃப் 54வது வசனத்திலே வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு வசனம், ஆனால் ஆழமான கருத்தை கொடுக்கிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம், அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசாட்சியிலே தனித்துவமானவன். அடுத்ததாக படைத்து பரிபாலித்திலே படைப்பித்தலிலே, அதாவது உருவாக்குவதிலே தனித்துவமானவன். மூன்றாவதாக திட்டமிடலிலே தனித்துவமான என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும், விடயங்களை திட்டமிடக்கூடியவன் அல்லாஹ் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூனுஸ் 31வது வசனம் 32வது வசனங்களே கூறுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் யார் என்று கேளுங்கள். அம்மன் யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார, அதாவது செவிப்புலனையும் பார்க்கக்கூடிய சக்தியை யார் அதற்கு சொந்தக்காரனாக இருக்கிறார். வமன் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையிதி வ யுக்ரிஜுல் மையித மினல் ஹய், அதாவது மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கக்கூடியவன், உயிரிலிருந்து மரணிக்க செய்யக்கூடியவன் யார். வமன் யுதப்பிருல் அம்ர, இவைகளை எல்லாம் யார் திட்டமிடுகிறான் என்று கேளுங்கள். கேட்டால் அவர்கள் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ், உணவளிக்க கூடியவன், உயிர்ப்பிக்க கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன், திட்டமிடக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஃபகுல் அஃபலா தத்தகூன், சொல்லுங்கள், எனவே நீங்கள் இவ்வாறு உணவளிக்க கூடியவன், படைக்கக்கூடியவன், திட்டமிடக்கூடியவன், அவனுக்கு அஞ்சி பயந்து நடக்க வேண்டாமா என்று அல் குர்ஆன் ஒரு கேள்வியாக கேட்கிறது. ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக், அவன்தான் உண்மையான ரப். இதற்கு பின்னால் யாராவது இதனை விசுவாசம் கொள்ளாமல் சென்றால் அவர்கள் நேர்வழியை விட்டு தடம் புரண்டவராகத்தான் கருதப்படுவார். எனவே மனிதனும் திட்டமிடுகிறான், அல்லாஹும் திட்டமிடுகிறான். அல்லாஹ்வுடைய திட்டமிடலுக்கு வரையறை கிடையாது, மனிதனுடைய திட்டமிடலுக்கு ஒரு வரையறை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய திட்டத்துடன் மனிதனுடைய திட்டத்தை ஒருபோதும் அண்மிக்க செய்ய முடியாது. ஆனால் இந்த அல்லாஹ் திட்டமிடுகிறான் என்பதை இறை நிராகரிப்பாளர்கள் கூட ஏற்றுக்கொண்டார், முஷ்ரிக்கீன்கள் கூட ஏற்றுக்கொண்டார், அவர்கள் மறுக்கவில்லை. அவர்களிடத்திலே வானங்கள் பூமியிலே படைத்தவர்கள் யார் என்று கேட்டால், லயகூலுன்ன ஸலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அறிவார்ந்த மகத்துவமான அல்லாஹ் தான் அவைகளை படைத்தான் என்று சொல்வார்கள். எனவே முஷ்ரிக்கீன்கள் கூட இந்த படைத்து திட்டமிடக்கூடியவன் அல்லாஹ் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் திட்டமிடக்கூடிய அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதமுடைய சந்ததியினர்கள் யாரும் ரப் அல்லாஹ் என்பதை மறக்கவில்லை, ரப் அல்லாஹ் என்பதை அவர்கள் மறக்கவில்லை. ஆனால் சிலர்கள் இந்த ருபூபியா, அதாவது படைத்து பரிபாலித்தல் என்பதற்கு ஒருவன் இருக்கிறான், யார் என்பதிலே சிலர்கள் கருத்து வேற்றுமை படுகிறார்கள். அதுதான் மதங்களுக்கு மத்தியிலே உள்ள சில கருத்து முரணாக இருக்கிறது. ஆனா கடவுள் ஒருவன், படைத்தவன் ஒருவன், நிர்வாகி ஒருவன் இருக்க வேண்டும் என்பதிலே உலகத்தில் அனைவர்களும் ஒன்றுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ரப் என்பதை மறப்பது, ரப் இல்லை என்பதற்காக ஒரு பெருமை. உதாரணமா ஃபிரௌனை எடுத்துக்கொண்டால், அவனுக்கு தெரியும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்து நிர்வாகம் செய்பவரும் இருக்கிறான் என்பது தெரியும். ஆனால் அந்த கர்வத்தின் காரணமாகத்தான் அவன் என்ன சொன்னான், ஃபகால அன ரப்புகுமுல் அலா, நான் தான் உங்களோட உயர்ந்த ரப் என்று வாதிட்டான்.
இது பெருமையின் காரணமாக, கர்வத்தின் காரணமாக. இல்லை என்றால் அவனுக்கு கூட தெரியும் ஒருவன் இருக்கின்றான் என்ற செய்தி. எனவே இவ்வாறாக ஒரு மனிதன் இந்த ருபூபியா என்பதை அனைவருமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். படைத்தல், அரசாட்சி, திட்டமிடல், இது மூன்றும் அல்லாஹுக்கு மாத்திரமே குறித்தது என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் இந்த உலகத்தை படைத்து ஆளக்கூடிய கடவுள் ஒன்றுக்கு மேற்பட்ட இருவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் மிகைக்க வேண்டும். அதாவது ஒருவர் ஒரு விடயத்தை நடத்தாட்டுகிறார் என்றால் இன்னொருவர் அமைதி காக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு உலகத்துக்கு 2 தலைவர் இருக்க முடியுமா? ஒரு நாட்டுக்கு 2 தலைவர் இருக்க முடியுமா? இவ்வாறு ஒரு அற்ப ஒரு விடயத்துக்கே இருவர் தலைமைத்துவம் கொள்ள முடியாது என்று இருக்கும் போது நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இந்த உலகத்துக்கு இருவர் இருக்க முடியாது என்பதை புத்தி தெளிவாக கூறும். இது தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே மேலோட்டமாக நாம் அல்லாஹுடைய செயலை அல்லாஹுக்கு ஒருமைப்படுத்துவோம் என்பதை அறிந்து கொள்வோம். படைத்தலில், அரசாட்சியில், திட்டமிடலில் அவன் தனித்துவமானவன். சுருக்கமாக இரண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா, அதாவது ஏகத்துவத்தில் அல்லாஹை ஒருமைப்படுத்துதல். அதாவது வணக்கங்கள் என்பது அல்லாஹுக்குத்தான் உரியது என்பதிலே நாம் ஒருமித்த கருத்துடன் இருக்க வேண்டும். துஆ என்பது ஒரு வணக்கம், அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்க வேண்டும், வேற யாரிடத்திலும் கேட்க முடியாது என்று இருந்தால் அங்கே நாம் வணக்கத்தை ஒருமைப்படுத்துகிறோம். இதற்கு தௌஹீதுல் உலூஹிய்யா என்றும் சொல்வார்கள், தௌஹீதுல் இபாதா என்றும் சொல்லப்படும். அதாவது வணக்கத்தை அல்லாஹுக்கு ஒருமைப்படுத்துவது அல்லது இபாதாவை ஒருமைப்படுத்துவது, அதாவது வணக்கங்கள். வணக்கங்கள் உதாரணமாக என்ன சொல்லலாம்? தொழுகை, வேற துஆ, வேற நிறைய வணக்கம் இருக்குது. எல்லா வணக்கத்தையும் யாருக்கு செய்யணும்? அல்லாஹுக்காக ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வணக்கத்துக்கு சொந்தக்காரன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ذلك بأن الله هو الحق, அவன்தான் உண்மையானவன். وأن ما يدعون من دونه الباطل, அவனை தவிர அழைக்கக்கூடிய அனைத்தும் பாத்தில், தவறானது, வழிகேடானது, நிராகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை சூரத்துல் லுக்மான் 30வது வசனம் கூறுகிறது. எனவே வணக்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று நாம் அங்கே ஒருமைப்படுத்துகின்ற போது இந்த இபாதத், அதாவது வணக்கத்தின் மூலமாகத்தான் ஒருமைப்படுத்துகிறோம். இது 2 பகுதி. ஒன்று அல்லாஹுக்கு நாம் சரணடைவது, அல்லது நம்மை ஒரு பணிவுத்தன்மையுடன் நடந்து கொள்ள, அவன் எஜமான், நான் அடியான் என்பதை நிறுவுவது வணக்கம். உதாரணமா ஒரு வணக்கம் சொல்லப்பட்டு விட்டால் அதிலே நாம் வியாக்கியானம் பேசுவதல்ல, உடனடியாக கட்டுப்படுவது. எனவே ஒரு ஓர்டர் வருகிறது, நாம் அடிபடுகிறோம். எனவே இந்த இபாதத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது. இன்னும் ஒரு பொருள், அதாவது அந்த வணக்கத்தை கொண்டு அவன் வணங்கப்படக்கூடியவன். உதாரணமா துஆ என்பது ஒரு வணக்கம், அதன் மூலமாக வணங்கப்படுபவன் யார்? அல்லாஹ். தொழுகை என்பது ஒரு வணக்கம், அதன் மூலமாக வணங்கப்படுபவன் யார்? அல்லாஹ். இவ்வாறு வணக்கத்தின் மூலமாக அவன் வணங்கப்படக்கூடிய என்ற பொருளை கூறுகிறார். இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது இந்த வணக்கம் என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கங்கள், வரைவிலக்கணம் கூறுகின்ற போது இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தா, அதாவது எல்லா விதமான வணக்கங்களும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லாம் வணக்கமாகத்தான் கொள்ளப்படும். அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், வெளிரங்கமாக இருக்கலாம், உள்ரங்கமாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இருந்தால் அது வணக்கம், அல்லாஹ் அதனை விரும்புவானாக இருந்தால் வணக்கம். எனவே அந்த வணக்கம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் நேசத்துக்கும் இருக்கும் என்றால் வணக்கம் என்று தெரிந்து கொள்வோமாக இருந்தால், எப்போது அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய நேசம் இல்லையோ, அது வணக்கமாக கருதப்பட மாட்டார். இதனை நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் வழி தவறாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமா இருக்கு. நாம் செய்யக்கூடிய விடயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா? ஓகே. அல்லாஹ் விரும்புகிறானா? ஓகே. இதை யாரு சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். எனவே இந்த 2ம் இருக்கும் என்று சொன்னா நாம செஞ்சு கொண்டு போக வேண்டியதுதான். ஆனால் அந்த செயல்கள் இது 2க்கு முரண்படுமாக இருந்தால் இது வணக்கம் கிடையாது என்பதை விட்டு நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக இந்த
அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது என்பது நாம் உனக்கு அடிமை. அல்லாஹ்வோட கட்டளை வந்த உடனே அடிபணிகிறோம். இப்ப கர்வம் கொண்டால் தானே அதை மறுக்கிறதோ அல்லது வியாக்கியானம் சொல்றதோ அல்லது வேற கருத்துக்களை சொல்வது. அல்லாஹ்வோட கட்டளை ஒரு எஜமான் சொன்னான்னா நான் என்ன செய்ய உடனடியாக அடிபணிகிறேன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முஹப்பா, நேசத்தோட செய்யணும், விருப்பத்தோட செய்யணும். யாருக்காகவும் பழிக்காக செய்யறதல்ல. தொழுகை என்பது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய கட்டளை அடிபணிகிறோம், அதனை விருப்பத்துடன் செய்கிறோம், அதனை மகிமையுடன் செய்கிறோம். அந்த வணக்கத்தை எவ்வாறு நமக்கு ஷரீஅ வழிகாட்டி இருக்கிறதோ அந்த முறையில் செய்யணும். தொழுகை என்பது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுகிறோம், நேசத்துடன் செய்கிறோம், அதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் எவ்வாறு தொழ வேண்டும்? ஷரியா எமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ அவ்வாறு தொழ வேண்டும். எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும்? ஷரியா மார்க்கம் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறதோ அவ்வாறு செய்ய வேண்டும். எனவே இவைகள் அடைந்திருந்தால்தான் அது வணக்கத்திலே அல்லாஹ் ஒருமைப்படுத்துவதாக கருதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் இஸ்ரா 22ஆம் வசனத்திலே கூறும்போது லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹர், அல்லாஹ்வுடன் வேறு ஒருவரை நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதாவது பழிக்கப்பட்ட இழிவாக்கப்பட்டவர்களாகத்தான் கருதப்படுவீர்கள். அல்லாஹ்வுடன் இன்னும் ஒருவரை கடவுளாக எடுத்துக்கொண்டால் அவன் என்ன நேசத்துக்குரியவனாக இருக்க மாட்டான், பழிக்கப்பட்டவனாக இழிவாக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆளக்கூடிய ரப், அவனுக்கே புகழ் அனைத்தும், அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்கிறோம். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதாவது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இங்கே உங்களை படைத்தவனும் அல்லாஹ், உங்களுக்கு முன்னிருந்தவர்களை படைத்தவன் அல்லாஹ். அவன்தான் ஒருவன், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை நமக்கு இந்த வசனம் கோடிட்டு காட்டுகிறது. எனவே இவ்வாறாக நாம் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் சக்தி உள்ளவன், அவனுக்கு தான் வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற அறிவை பெற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணக்கங்கள் செலுத்துவதோ அல்லது நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வதோ அல்லது நேசம் செலுத்துவதோ மகிமைப்படுத்துவதோ ஒரு மடத்தனமான விடயமாகத்தான் கருதப்படும். நாம் தலை குனிய வேண்டும் அல்லாஹ்வை, மகிமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ்வை, வணக்கம் செலுத்த வேண்டும் அல்லாஹ்வை, ஓர்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹ். இதிலே யாருக்கும் சமரசம் கிடையாது என்பதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணமாகத்தான் இந்த தௌஹீது ருபூபியாவை முஷ்ரிக்கீன்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த வணக்கம் செலுத்துவதிலே தான் அங்கே முரண்பாடுகள் அல்லது இணை வைத்தல்கள் ஏற்பட்டிருப்பதை காண்கிறோம். அதிகமானவர்கள் இந்த வணக்கம் செலுத்துவதிலே தான் வழி தவறக்கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள். இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவம் ஆரம்ப காலத்தில் இருக்கிறது. ஆனால் இடையிலே சில சமூகங்கள் வழி தவறி செல்கின்ற போதுதான் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினார். அதாவது அவர்களை மீட்டெடுப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக. சூரா அல் அன்பியா 25வது வசனத்திலே வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு ஒருவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி இல்லா அன ஃபஅபுது, எனவே அவன் நான், என்னை வணங்குங்கள் என்று சொல்லுங்கள் என்று நபிமார்களை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே இந்த ரசூல்மார்கள் இந்த ஏகத்துவத்தை விட்டு மக்கள் தூரமாகின்ற போது அவர்களை வழி தவறிலிருந்து நேரு வழிபால் அழைத்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட மக்கள் சில நபிமார்கள் அற்பமானவர்கள், விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள் அல்லது ஒருவர் இருவர் என்றெல்லாம் ஹதீஸ் வருகிறது. இன்னும் சில நபிமார்கள் யாருமே கிடையாது, அதாவது அவர்கள் அழைப்புக்கும் பதிலளிக்காதவர்கள் கூட இருக்கிறார்கள். எனவே இந்த வணக்கத்திலே அல்லாஹ் ஒருமைப்படுத்துவதிலே மக்கள் மிகவும் தவறளிக்கக்கூடியவர்களாகவும் வழி தவறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வெளிக்கொணர்வதற்காகத்தான் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே படைத்து பரிபாலித்தலில் அல்லாஹை ஒருமைப்படுத்துவதோடு வணக்கங்களிலே அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும். அதாவது அடியாருடைய செயல்கள் மூலமாக அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும், வணக்கத்தின் மூலமாக. இது இரண்டாவது பாகம். மூன்றாவது,
அல்லாஹ்வுக்கும் அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அழகிய பண்புகள் இருக்கிறது. இந்த அழகான திருநாமங்களும் பண்புகளும் என்று வருகின்றது இரண்டு விடை. ஒன்று இருக்கின்றது என்று உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது அதனை போன்று ஒன்று இல்லை என்பதை மறக்க வேண்டும். திருநாமம் பண்புகள் இரண்டை. ஒன்று இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது அதனை போன்று ஒன்று இல்லை என்பதை மறக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவது, அவனுக்குரிய பண்புகள் இருக்கின்றது என்று உறுதிப்படுத்துவது. அல்லாஹ்வுக்குரிய திருநாமத்தை போன்று, அல்லாஹ்வுக்குரிய பண்புகளை போன்று படைப்பினங்களுக்கு இருக்கின்றது என்பதை என்ன செய்ய வேண்டும்? மறுக்க வேண்டும். அப்ப இரண்டு பகுதி. நம்ம ஏற்கனவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம். என்ன? எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர. இங்க என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் பண்புகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதனை போன்று வேறு யாருக்கும் இல்லை என்பதை என்ன செய்ய வேண்டும்? மறுக்க வேண்டும். எனவே அல் குர்ஆன் கூறுகிறது, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று ஒன்றும் இல்லை. அதாவது உதாரணம் சொல்ல எப்ப முற்படுகிறோமோ அப்படி இல்லை. உதாரணம் என்று வந்துட்டோம்னா என்ன இல்லை? அங்கனே கேட்சல். வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவர்கள் அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த வசனங்கள் நமக்கு எதனை கூறுகிறது என்றால், அல்லாஹ்வுக்குரிய அந்த பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய எல்லா பண்புகளும் படைப்பினங்களோடு ஒருபோதும் நாம் உதாரணம் காட்ட முடியாது, ஒப்பீடு செய்ய முடியாது, ஓமானம் கூற முடியாது என்பதை ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு உதாரணமாக நாம் பார்க்கிறோம், அல்லாஹும் பார்க்கிறான், நாம் கேட்கிறோம், அல்லாஹும் கேட்கிறான். ஆனால் இந்த வார்த்தையில் ஒன்று போன்று இருந்தாலும் கூட யதார்த்தத்தில் உண்மையிலே அது ஒன்று போன்று கிடையாது. நமது பார்வைக்கு எல்லை இருக்கிறது, நமது கேள்விக்கு எல்லை இருக்கிறது. அல்லாஹுடைய பார்வைக்கு, கேள்விக்கு, ஆற்றலுக்கு, வல்லமைக்கு ஒரு வரையறை இருக்கிறதா? எல்லை இருக்கிறதா? இன்னல்லாஹ் அலீமும் பிதாத்தி சுதூர், அதாவது உள்ளங்களில் ஊசலாடக்கூடிய விடயங்களை அறிந்தவனாக யாரு இருக்கிறான்? அல்லாஹ். நமக்கு தெரியுமா? உதாரணமா நாம் பக்கத்தில் இருந்தா கூட நமக்கு நாம என்ன நினைக்கிறோம் நமக்கு யாருக்கு தெரியாது. எனவே வெளிரங்கமாக அந்த பெயர்களிலே ஒன்றாக இருந்தாலும் கூட யதார்த்தத்திலே ஓமானம் என்பது அல்லாஹுடன் ஒப்பிட முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் பண்புகளிலே நிறைய பேர், அதிகமானவர்கள் வழி தவறி போயிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய எண்ணமும் முயற்சியும் என்னவென்றால், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதை நிறுவ வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் வழி தவறி விடுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் விளக்கங்கள் கூறுகின்ற போது யார் சொல்லி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அவருடைய தூதர் சொல்லி இருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லிவிட்டு போய்விடுவோமாக இருந்தால் நாம் வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே எவ்வாறு குர்ஆன் சொல்கிறதோ, எவ்வாறு நபியுடைய விளக்கங்கள் கூறுகிறதோ அவ்வாறே நாம் நம்பிவிட்டு பயணிக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விளக்கத்தை நாம் பார்த்து படித்து பயணிப்போமாக இருந்தால் நாம் ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே குர்ஆன் என்ன பெயர்களை சொல்லி இருக்கிறதோ, நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு என்னென்ன பெயர்கள் சொல்லி இருக்கிறார்களோ, என்னென்ன பண்புகள் என்று சொல்லி இருக்கிறார்களோ, அவைகளிலே எந்தவித மாற்றங்களும் செய்துவிடக்கூடாது. அதனுடைய அந்த உண்மையான பண்புகளிலே நாம் தரக்குறைவுகள் செய்து விடக்கூடாது. அதிலே ஓமானங்கள் கூறிவிடக்கூடாது, உதாரணங்கள் சொல்லிவிடக்கூடாது. அவ்வாறு சொல்ல முற்படுவோமானால் நாம் தோற்று போய் விடுவோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் உதாரணம் கூறி முடிக்க முடியுமா? அதாவது உதாரணம் சொன்னா ஈக்குவல் சொல்றது, அதாவது சமப்படுத்துறது. அப்படி யாருக்கு முடியுமா? முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்களிலே சமத்துவம் என்பது யாருக்கும் கிடையாது. அது அவனுக்கே உரிய பெயர்கள், அவனுக்கே உரிய பண்புகள் என்பதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த 3 விடயங்களிலே அஹ்லு சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அனைத்து விடயத்திலும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஏனையவர்களை பார்க்கின்ற போது ஒருமித்த கருத்தில் இருந்தாலும் சில விடயங்கள் முரண்படுவார்கள், அல்லது வேறுபடுவார்கள், அல்லது வியாக்கியானம் சொல்வார்கள், பிளவுபடுவதை பார்க்கிறோம். சுருக்கமாக கூறிக்கொண்டு போகிறேன். எனவே அழகிய பண்புகள், அழகிய திருநாமங்கள் அல்லாஹுக்கு இருக்கின்றது என்பதை நாம்
ஒருமைப்படுத்த வேண்டும். அதிலே சமத்துவம் என்பது கிடையாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் நமக்கு விளக்கங்களை கூறுகிறான் என்றால், யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் வல்லமை மிக்கவன் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் வழிகட்டு விடாமல் இருப்பதற்காக விளங்கப்படுத்துகிறான். உதாரணம், அல்லாஹ் பார்க்கிறான் என்று ஒரு மனிதன் தெரிந்தால், எனவே அவனுடைய பார்வையை விட்டு நான் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நழுவ முடியாது என்ற ஈமான் வந்துவிடும் என்றால் அவன் என்ன நேர் வழியிலே பயணிப்பான். எனவே ஏன் இவ்வாறு கூறுகிறான் என்றால், நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு கூறுவதாக அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று திபியான லிக்குல்லிஷை, ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாக இருப்பதற்காக இவ்வாறு பெயர்களையும் விடயங்களையும் கூறுகிறான். எனவே ஒரு மனிதன் எல்லை மீறி விடக்கூடாது. ஒரு மனிதன் இந்த விடயங்களிலே தனது சுய புத்திகளை பயன்படுத்தி எல்லை மீறி விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏன், எப்படி என்ற கேள்விகளை நாம் தவிர்த்து கொள்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்திலே எதற்காக, ஏன் என்ற கேள்விகளை தவிர்த்து கொள்வோமாக இருந்தால் அது நமக்கு மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்ற அந்த சூரா தாஹால வரக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கம், ஒரு மனிதன் மதீனாவுடைய இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், கைஃப இஸ்தவா, அல்லாஹ் எவ்வாறு இஸ்திவா இருக்கிறான் என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பது ஒரு அறியப்படாத ஒரு தெரியாத விடயம் கிடையாது, தெரிந்த விடயம். வல் கைஃபு கைரு மஅகூல், அது எப்படி என்பது நம்ம புத்தி கெட்டாது. அதாவது எப்படி, அதாவது அதனுடைய விதமா வகையா என்ன சொல்லலாம், அதாவது இருக்கிறான் என்பது தெரிஞ்ச விஷயம், எப்படி இருக்கிறான் என்பது நமது புத்தி கெட்டாது. நமக்கு புத்தி இப்படி இப்படி சொல்லாது, புத்தி கெட்டாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்வது கட்டாயம். வஸ்ஸுஆலு அன்ஹு பிதுஆ, அதனுடைய வியாக்கியானம் எப்படி, எங்கே, எவ்வாறு, அந்த வியாக்கியானங்கள் கேட்பது ஒரு நூதன செயல் என்பதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதருக்கு விளக்கம் கூறினார்கள். எனவே நமது இந்த சமகாலத்திலே உதாரணமாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் சுலுசுல்லை மூன்றில் அந்த ஒரு பகுதியில் அல்லாஹ் இருக்கிறான் என்பது. எனவே சுலுசுல்லைங்கிறது உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, ஆனா அல்லாஹ் இறங்குவான். ஆனால் அதிலே நாம் எப்படி, எங்கே, அந்த விஷயம் நமக்கு தேவை. எனவே அல்லாஹ் உலகத்தை படைத்து அவனுடைய நுட்பமான திட்டமிடலுக்கு உட்பட்ட முறையிலே சூரியன் சுழன்று கொண்டிருக்கிறது, சந்திரன் சுழன்று கொண்டிருக்கிறது, இரவு வருகிறது, பகல் வருகிறது என்பதை சிந்தித்து நமது புத்திக்கு நாம் ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அந்த ஆற்றலும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. நம்பிவிட்டு போவோமானால் நாம் தப்பிக்கொள்வோம். ஆனால் எல்லை கடந்து சிந்திக்க போவோமானால் அது நமக்கு ஆரோக்கியமற்றதாகத்தான் இருக்கும் என்பதை இந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த கோட்பாட்டின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அவர் என்ன சொல்கிறார், இஸ்திவா என்பது ஒரு தெரியாத விஷயம் இல்லை, தெரியும். ஆனா எப்படி என்பது புத்திக்கு என்ன புலப்படாது, அதனை நம்புவது வாஜிப், அதனை பற்றி கேட்பது ஒரு நூதன செயல் என்ற இந்த விடயத்தை நாம் எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே இந்த அல்லாஹுடைய இந்த ஏகத்துவ விடயத்திலே படைத்து பரிபாலித்தலில் தனித்துவமானவன், வணக்கம் செலுத்தப்படுவதில் தனித்துவமானவன், அவனுக்கு அழகிய திருநாமங்கள், அழகிய பண்புகள் தனித்துவமானவன் என்ற விடயங்களை நாம் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலமாக சொல்லப்படுகின்ற போது அவைகளை கேட்டு அதற்கு வழிபட்டு அதனை பின்பற்றி ஈமான் கொண்டு பயணிப்பதுதான் நமக்குரிய கடமையாக இருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் அவனை எவ்வாறு ஏகத்துவப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு அல் குர்ஆன் மூலமாக, நபியுடைய வழிகாட்டல் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறானோ அந்த முறைகளை அணுவழுவேனும் வழி தவறி விடாமல் அந்த ஏகத்துவ பாதைகளை பயணித்து அந்த ஏகத்துவம் தான் நமக்கு வெற்றிக்குரிய வழி என்ற அந்த உண்மையான வழியை அடைந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.